Dear students, impending motion case la fourth problem. A man can pull horizontally with a force of 450 Newton. A mass of 350 kg is resting on a horizontal surface for which the coefficient of friction is 0.2. The vertical cable of a crane is attached to the top of the block as shown in the figure. What will be the tension in the cable if the man is just able to start the block to the right? ஸோ ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 350 kg மாஸில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ஒரு ஹரிசாண்டல் ஃப்ளோருக்கு மேலே பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் ஃப்ளோருக்கும் இடையில உள்ள கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூவோட வேல்யூ வந்து 0.20 அப்படின்னு ப்ராப்ளத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே உள்ள ஒரு கிரேன் கூட ஒரு கேபிள் யூஸ் பண்ணி ப்ராப்ளத்தில் கன்சிடர் பண்ணியிருக்க நம்ம ஆப்ஜெக்டை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் ஒரு மேன் ரைட் ஹேண்ட் சைடில் 450 நியூட்டன் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்டை ஜஸ்ட் மூவ் பண்ண முடியுது அப்படின்னா இந்த கேபிளில் உள்ள டென்ஷனோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது தான் ப்ராப்ளத்தில் கேட்டிருக்காங்கப்பா. ஓகே, இம்பெண்டிங் மோஷன் ப்ராப்ளம்னு சொன்னோம். ஸோ இம்பெண்டிங் மோஷன்னா என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஃப்ளோருக்கு மேலேயோ அல்லது வேற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேலேயோ ஸ்டேஷனரியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ அந்த கண்டிஷனில் ஆப்ஜெக்ட்டுக்கும் அது பிளேஸ் ஆகிருக்க ஹரிசாண்டல் ஃப்ளோருக்கும் இடையில ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு புஷ்ஷிங் ஃபோர்ஸ் அல்லது புல்லிங் ஃபோர்ஸை அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே நம்ம ஆக்ட் பண்ணணும். ஸோ அப்படி ஆக்ட் பண்ணும்போது ஆப்ஜெக்ட்டுக்கும் ஃப்ளோருக்கும் இடையில உள்ள ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்குற ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அப்போ அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தா அப்படின்னா தான் ரெஸ்ட் கண்டிஷன்ல இருந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகே, எந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல ரெஸ்ட்ல இருக்க அந்த ஆப்ஜெக்ட் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸால ஜஸ்ட் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இன்ஸ்டன்ட்டுக்கு பேர் தான் இம்பெண்டிங் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இம்பெண்டிங் மோஷன் அட்டைன் ஆகிறதுக்கு முந்தின இன்ஸ்டன்ட் வரைக்கும் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸாலையும் டிஸ்டர்ப் ஆகாமல் ஈக்குலிபிரியம் ஸ்டேஜில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இம்பெண்டிங் மோஷன் ப்ராப்ளம்னா சால்வ் பண்ணுறதுக்கு we can use the equilibrium conditions. Okay, so to solve the given problem first we have to draw the free body diagram. This is the given object. So object consider பண்ணிட்டோம் அப்படினாலே first அதோட weight will be acting in the downwards direction, that is along the negative y-axis direction. Okay, so இந்த directionல ஆப்ஜெக்டோட weight will be acting. So ஆப்ஜெக்டோட mass 350 kg அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. So அதோட weight கால்குலேட் பண்ணணும்னா into 9.81 நியூட்டன். ஓகே, மேலே ஒரு கேபிள் மூலமாக கிரேனில் இந்த ஆப்ஜெக்டை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டென்ஷன் ஃபோர்ஸ் வில் பி ஆக்டிங் டுவர்ட்ஸ் த கிரேன் டைரக்ஷன். ஓகே, ஸோ டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷன் there will be a tension along the cable. This object is located on a horizontal floor. So contact pointல there will be a normal reaction force. ஸோ இந்த ஆப்ஜெக்டை டுவர்ட்ஸ் ஹரிசாண்டல் x-axis direction a man is pulling with the force of 450 Newton. ஸோ ஆப்ஜெக்ட் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் will be acting. ஸோ திஸ் இஸ் ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் FR. ஓகே, இந்த 5 ஃபோர்ஸஸும் தான் கொடுத்துருக்க கண்டிஷன் படி ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ். ஓகே, ஸோ இந்த 5 ஃபோர்ஸஸையும் நம்ம இப்போ ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா we can get the value of the tension acting on the cable for the given condition. ஸோ இங்கே வந்து ஆப்ஜெக்டோட weight is 350 into 9.81. ஸோ அதோட மல்டிப்ளிகேஷன் is 3433.5 நியூட்டன் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கம்ப்ளீட் ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் த given case. ஸோ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா for the object to have impending motion what will be the tension acting along the cable. Okay, tension acting along the cable T for the given condition. Okay, so we can apply the equilibrium conditions one by one. The first condition is summation of all the horizontal forces acting on the object is equal to 0. So here
horizontal forces அப்படின்னு பார்த்தோம்னா, this is a horizontal force. This is acting along the positive x-axis direction. So plus 450. Then this is a horizontal force component. Frictional force minus Fr is equal to 0. இந்த ரெண்டு தான் horizontal forces. ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே ஆக்ட் ஆகிற 2 horizontal forces. ஸோ இதில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு நமக்கு தெரியும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அண்ட் த நார்மல் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இது நமக்கு தெரிஞ்சது தான். ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் and the normal reaction force. Okay, so we can expand the frictional resistance term here as mu into nr is equal to 0. Okay, so mu oda value enna appdin problemthila kuduthirundanga. The value is 0.2 here. So 450 minus 0.2 into nr is equal to 0. So இதை எப்படி simplify பண்ணலாம் அப்படின்னா, 450 is equal to 0.2 nr, from which we can calculate the value of nr, that is the normal reaction force, as 450 divided by 0.2, that will be 2250 Newton. Okay, next we can apply the second equilibrium condition, that is summation v is equal to 0. Okay, so from the free body diagram, now we have to consider all the vertical forces acting on the object. So first force பார்த்தோம் அப்படின்னா tension force. ஸோ இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால் ப்ளஸ் டி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்டோட வெயிட்டு நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் ஆக்ட் ஆகுது. ஸோ மைனஸ் 3433.5 நியூட்டன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ ப்ளஸ் என்ஆர், அவ்வளோதான் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ். ஸோ இஸ் ஈக்குவல் டு 0. Okay, so T minus 3433.5 நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸோட வேல்யூவை ப்ராப்ளத்தில் முந்தின ஸ்டெப்பில் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். தட் இஸ் 2250 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டு நம்பர்ஸையும் ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா இதோட வேல்யூ வந்து 1183.5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ த டென்ஷன் வேல்யூ T இஸ் ஈக்குவல் டு 1183.5 நியூட்டன் அப்படின்னு கிடைக்கும். This is the required answer. So the tension in the cable for the given condition is equal to 1183.5 Newton. That's all about the problem.